சார்ஜிங் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கில். ஸோ இந்த சேஃப்டியில் இந்த பேனராமிக் சன்ரூஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது கேட்டால், அண்ட் நான் டிரைவ் பண்ணும்போது இந்த ஹெட்சப் டிஸ்பிளே வச்சு நான் டிரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் புது புது கார் வர மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியாமலே வாங்குவாங்க, சில பேர் தெரிஞ்சு வாங்குவாங்க, ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வர லேட்டஸ்ட் டாப் ஃபீச்சர்ஸ் எப்படி எப்படி ஒர்க் ஆகும், அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிளாக்டன் கராஜ். ஸோ ஃபர்ஸ்ட், இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட்டான டாப் ஃபீச்சராக ADAS அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ADASனா என்ன? சில பேர் அதை அடாஸ் லெவல்னு சொல்லுவாங்க, சில பேர் அதை ADASன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 5 லெவல் இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரிலையும் ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதில் வந்து ADAS 1லேருந்து 5 வரையும் இருக்குது. ஸோ இந்த ADAS 1ன்றது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சிஸ்டம். அதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த ADASன்றது ஒரு பேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அந்த காரில் இருக்க அந்த டிரைவருக்கான அசிஸ்டன்ஸ்க்கான ஒரு பேக் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அது லெவல் 1, 2, 3, 4, 5ன்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெவல் 1ல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஆக்சிலேஷனுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும், இல்லை பிரேக்கிங்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இது வந்து லெவல் 1ன்னு சொல்லுவாங்க. அண்ட் லெவல் 2 நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆக்சிலேஷன் அண்ட் பிரேக்கிங் ரெண்டுத்துக்குமே சேர்த்து டிரைவருக்கு அசிஸ்டன்ஸ் வந்து கார் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் லெவல் 3 பார்க்கும்போது உங்களுக்கு சேம் ரெண்டும், பட் டிரைவரோட ஹேண்ட்ஸ் வந்து ஸ்டேரிங்கில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஏதாவது ஒரு இம்பேக்ட்டுக்கு டிரைவர் வந்து ரெடியாக இருந்தால் போதும். அண்ட் லெவல் 4 போகும்போது உங்களுக்கு டிரைவர் ஹேண்ட்ஸ் வந்து ஸ்டேரிங்கில் வைக்கவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் பார்த்துக்கும். அண்ட் லெவல் 5ல் வந்து உங்களுக்கு டிரைவரே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ADAS லெவல் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெவல் 2ன்னு உங்களுக்கு பார்க்கும்போது லெவல் 1ல் ஒன்று ஆக்சிலேஷன் இல்லை பிரேக்கிங், லெவல் 2 பார்க்கும்போது போத் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வரும்னா, உங்களுக்கு லேண்ட் கீப் அசிஸ்டன்ஸ், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும், அண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். ஸோ சடனாக ஒரு இம்பேக்ட் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வண்டி பிரேக் பண்ணிடும். அண்ட் லேன் கீப் அசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு கார் வந்து லேன்லேருந்து வெளியில் போகாமல் லேனுக்குள்ளேயே அதுவே கீப் அப் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங்கை லெஃப்ட் அண்ட் ரைட் அதுவே டேர்ன் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் ஹேண்ட்ஸை மட்டும் ஸ்டேரிங்கில் வச்சுருந்தா போதும். அண்ட் லெவல் 3ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்டன்ஸ், லேன் சேஞ்ச் அசிஸ்டன்ஸ், ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங்ன்ற 4-5 ஃபீச்சர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் லெவல் 4ல் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆப்வியஸாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். லெவல் 5ல் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிரைவரே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ரோஸ், அதாவது இதில் நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே காரே பார்த்துக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ரெடியாக இருந்தால் போதும், ஏதாவது ஒரு இம்பேக்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு அலர்ட்டுக்கோ ரெடியாக இருந்தால் போதும், மற்றபடி எல்லாமே காரே பார்த்துக்கும். ஸோ டிரைவருக்கு ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு இம்பேக்ட்டுக்கு ரெடியாக இருந்தாலே போதும், மற்றபடி ஒரு ஸ்மூத் அண்ட் ஈஸி டிரைவிங், ஒரு கம்ஃபர்டபுளான டிரைவிங் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் இருக்க பிரச்சனைகள் பார்க்கும்போது ரோட்ஸ், அதாவது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்க அந்தந்த ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லெவல்ஸ், இந்த ADAS லெவல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காது, ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் லெவல் 3 ADAS போகிறதுலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது வந்து ஒரு டவுட் தான். நீங்கள் லெவல் 2 போனாலே உங்களுக்கு லேன் கீப் அசிஸ்டன்ஸ், சடனாக இப்போ நீங்கள் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேனாக இருக்கும், டக்குன்னு இமீடியட்டாக ஒரு 2 லேனாக மாறிடும். அந்த லேன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு மார்க்கிங் கூட சில டைம் இருக்காது. அப்போது இந்த லேன் கீப் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அசிஸ்டன்ஸ், டிரைவர் அசிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது வந்து டக்குன்னு மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்போ டிரைவர் வந்து அதை டக்குன்னு கையில் பிடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த லெவல் 2 ADAS, லெவல் 3 ADASலாம் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அடுத்த ஒரு டாப் ஃபீச்சராக பார்க்கும்போது 360 டிகிரி பார்க்கிங் கேமரா. இப்போ சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் இந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமரா ஒரு யூஸ்வல் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் ரியர் கேமரா பார்த்துருப்பீங்க, ரிவர்ஸ் எடுக்க மட்டும் யூஸ் ஆகிற கேமரா, அதுவும் ரிவர்ஸ் கீர் போட்டால் தான் வரும், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த 360 டிகிரி கேமரா வந்து ரிவர்ஸ் கீர் போட்டால் தான் வரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போனாலும் அதை வந்து நீங்கள் உங்கள் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 360 டிகிரி கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு
காரை சுற்றி 4 கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கும் அண்ட் உங்களோட சைட் டோர்ஸில் இருக்க ரியர் வியூ மிரரில் கீழே வந்து ஒரு கேமரா பிளேஸ் பண்ணிப்பாங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் ரியரில் ஒரு கேமரா இருக்கும். ஸோ இந்த கேமராஸை நீங்கள் உங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வழியாக வண்டியை சுற்றி மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் வந்து நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் திரும்பி பார்க்க முடியலன்னா ஜஸ்ட் உங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான யூஸ்ஃபுல்லான வண்டி. டிரைவருக்கு வண்டியை சுற்றி மானிட்டர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் இதில் இருக்க பிரச்சனைன்னு பார்க்கும்போது சில காசில் வந்து 3D வியூஸ் வச்சுருப்பாங்க. அது சில டைம் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகாது. சில காசில் வந்து அது ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். சில பிராண்ட்ஸில் வந்து அவங்க 3D வியூ வச்சுருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நார்மல் பேர்ட் வியூ வச்சு உங்களுக்கு கேமராஸோட பொசிஷன்ஸை மட்டும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். பட் சில டைம் அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேமரா லென்ஸில் வந்து டஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு மானிட்டரில் தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த 360 டிகிரி கேமராவில் வந்து அதெல்லாம் நீங்கள் டெய்லி பேஸில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் லைவாக நீங்கள் ஒரு 100% பார்க்குறதுக்கும் இந்த மானிட்டரில் பார்க்குறதுக்கும் ஒரு 100% 70% பார்க்குற மாதிரி இருக்கும். 70% தான் அதில் வியூவாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது எக்ஸாக்டாக அது வந்து கிளியர் கட்டாக காமிக்காது. உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கும். ஏன்னா ஒரு வைட் வியூ இருக்கனால உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து அதில் வைடாக காமிக்குன்றதுக்காக ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 70%, 60 to 70% நீங்கள் அதில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் உங்களோட காரை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அண்ட் அடுத்ததாக பார்க்கணும்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ இப்போ எல்லா மினி ஹேட்ச்பேக்ல இருந்து ப்ரீமியம் கார்ஸ் வரைக்கும் இந்த வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன் வந்து டிரைவர் சீட் அண்ட் பேசஞ்சர் சீட்ல வர ஆரம்பிச்சிருச்சு. லக்ஸுரி கார்ல போகும்போது உங்களுக்கு மிடில் ரோல கூட உங்களுக்கு இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து வந்துருது. ஸோ இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா சீட்ஸ்குள்ள இன்பில்ட்டாவே ஃபேனை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணுற மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் வந்து அந்த சீட்டில் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு சீட் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ அதை வந்து கூல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வென்டிலேட்டட் சீட்ஸில் இருக்குது. ஸோ அந்த ஃபேனை ஆன் பண்ணுற மூலியமா சீட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கூல் ஆயிரும். ரொம்ப இந்த லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பாடி பெயின் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணும். ரொம்ப லாங் போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் ஆகும். பட் ஓரளவுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இதில் இருக்க நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு லாங் டிரைவில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரோட ஹீட் தெரியாது. உங்களுக்கு உள்ள எப்படி டெம்பரேச்சர் வந்து கூலாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் சீட்டும் வந்து கூலாகவே இருக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும். பட் இதில் இருக்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில காசில் இப்போ ப்ரீமியம் காசில் போகும்போது உங்களுக்கு நல்ல டேம்பிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது சத்தம் வந்து வெளியே வராத மாதிரி ஆன் பண்ணோடனே சத்தம் வந்து வெளியே வராத மாதிரி டேம்பிங் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த லோ எண்ட் காரில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் XL6ன்னு சொன்னாலே மாருதியில் XL6 போனாலே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணாலே ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஆல்ரெடி இன்ஜின் சவுண்டு இந்த ஹம்மிங் சவுண்டு அது வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு மிஷின் மேலே ஒரு மசாஜ் மிஷின் மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஒரு அன்ஈஸியாக இருக்க ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நடுவில் ஸோ அது கொஞ்சம் போக போக இரிட்டேட் ஆகிற ஃபீலாக இருக்கும். அண்ட் அது ரொம்ப வியர் அண்ட் டியர் ஆக நாளடைவில் ரொம்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ஜின் சவுண்ட் மாதிரி உள்ள இருக்க ஃபேன் ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்ததா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன்னு காசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஃபோனை வச்சோன்னே உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுன்றது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குற ஏரியாவில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். அண்ட் உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதில் பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நீங்கள் நிறைய வயர்ஸ்லாம் உள்ள யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ யூஸ்வலாக நீங்கள் வந்து அந்த 3 பின் ஒயர் 2 பின் ஒயர் நிறைய வயர்ஸ் வாங்கி அது அப்படியே கண்ட மாதிரி காருக்குள்ளே கிடக்கும். பட் இது மூலயமா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக நீங்கள் எடுத்து ஃபோனை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆயிடும். ஸோ இதில் இருக்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனையே உங்கள் ஃபோனில் எலக்ட்ரோ மேக்னெட் ஆப்ஷன் இருக்கணும். அதாவது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இருந்தால் தான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும் காரில். ஸோ உங்கள் ஃபோன்லேயே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாத ஃபோனில் அது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை வேணால் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. மற்றபடி அதை அந்த எலக்ட்ரோ மேக்னெட் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை எலக்ட்ரோ மேக்னெட் ஆப்ஷன் இருக்கிற ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு சார்ஜிங் வந்து கம்பேர்ட் டு ஒயர் சார்ஜிங் இது வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கில். அண்ட் நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சா தான். சும்மா ஏனோ தானெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அது கரெக்டாக சார்ஜ் பண்ணாது. ரொம்ப ஸ்லோவான சார்ஜாக தான் இருக்கும்.
ஸோ அது நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து அதை கரெக்டாக எடுத்து பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோட சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். பட் வயர் மூலியமாக நம்ம சார்ஜ் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்காது. அண்ட் அடுத்ததான் இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. அது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்க அலர்ட்ஸ் அண்ட் ஸ்பீட் லிமிட்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை ஒரு சின்ன மிரரில் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேலே வந்து பாப்அப் ஆகி அந்த சின்ன மிரரில் காமிக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்பிளே மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்கும். சில இருக்க பெஸ்ட் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலாக அது உண்மைதான். ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல். அண்ட் நீங்கள் ரொம்ப கீழே பார்க்கறது போல கொஞ்சம் டக்குன்னு அந்த சின்ன ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன அலர்ட் இருக்குது, என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்றத டக்குன்னு பார்த்துக்கிட்டு டக்குன்னு ரோட் ப்ரெசன்ஸுக்கு வந்துடணுன்ற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது ஒரு டிரைவருக்கு. பட் இதில் இருக்க பிரச்சனைகள்னு பார்த்தா ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை இல்லை, காசு தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் டாப் வேரியன்ட் போனால் தான் உங்களுக்கு இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கிடைக்கும். அண்ட் நான் டிரைவ் பண்ணும்போது இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வச்சு நான் டிரைவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று அது பாப்அப் ஆகி ஒரு ஸ்பீட் மார்க், ஒரு பிளிங்கிங் மார்க்கு, அங்கே என்னமோ இருக்கோன்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கனால டிரைவிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. மற்றபடி பெருசாக அதில் ஒரு பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் டாப் வேரியன்ட் போகும்போது தான் உங்களுக்கு அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மணி தான் பிரச்சனையாக இருக்கும் தவிர உங்களுக்கு அது வேற எதுவும் பிரச்சனை கொடுக்காது. அண்ட் அடுத்ததான் இந்த பேனராமிக் சன்ரூஃப். அது என்ன அந்த பேனராமிக்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஒரு நார்மல் சன்ரூஃப் தான். அதில் பேனராமிக்னு செட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு நார்மல் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்டாங்குலர் ஷேப்பில் டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் சீட்டுக்கு நடுவில் நேராக ரூஃபில் வந்து இருக்கும், சின்னதாக இருக்கும். பட் இப்போ வந்து இந்த பேனராமிக் சன்ரூஃப்ன்ற கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு சீலிங் மொத்தமாகவே சன்ரூஃபாக மாறிடுச்சு. ஸோ சீலிங் மொத்தமாகவே உங்களுக்கு மிரர் மாதிரி வச்சு அண்ட் உங்களுக்கு அதை ஹாஃபாக கட் பண்ணி ஒரு பெரிய சைஸ் சன்ரூஃபாக ஓப்பனிங் வந்து பெரிய ஸ்பேஸாக கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக சின்ன சன்ரூஃபில் நார்மல் சன்ரூஃபில் உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு வியூ கிடைக்கிறதுனால, சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு மிரர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும். ஒரு ப்ரீமியம் ஃபீல், ப்ரீமியம் லுக் காருக்கும் சரி, உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு வியூவும் சரி, நல்ல ஒரு ப்ரீமியமாக. ஸோ இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், காருக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாக மிரராக இருக்கிறதுனால சேஃப்டியில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு சடன் இம்பேக்ட் நடந்தாலும் அந்த கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிரும். ஸோ அதனால சேஃப்டியில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சேஃப்டியில் இந்த பேனராமிக் சன்ரூஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அண்ட் இன்னொரு விஷயம், சப்போஸ் நிற்கிற காரில் டக்குன்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு ஏதாவது பொருள் மேலே விழுந்தா கூட உங்களுக்கு அந்த கண்ணாடி ஃபுல்லாக பிரேக் ஆகிடும். அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாதிரி மாறிடும், ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் மாதிரி மாறிடும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தாகணும். அண்ட் அடுத்ததான் இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட். இது ரெண்டுமே வந்து என்னன்னா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் சொன்னோடனே கார் ஸ்லோப்பில் நிற்கும், பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக கார் ரோல் பேக் ஆகாமல் அந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து பிடிச்சிக்கும்னு நினைப்பீங்க. பட் அது கிடையவே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ கார் வந்து ஒரு ஸ்லோப்பில் நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை நிறுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணுன்றதுக்காக பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. அந்த கேப்பில் வண்டி ரோல் பேக் ஆகாமல் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அது வரைக்கும் காரை வந்து ரோல் பேக் ஆகாமல் ஹோல்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் ஆகிரும். ஸோ நீங்கள் அது ரொம்ப நேரம் பிடிச்சிக்கும்னு நினச்சி ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்து வண்டியை ஃபார்வர்ட் மூவ் பண்ணிடணும். இல்லைனா 3 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ரோல் பேக் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸில் வந்து இது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இந்த மேனுவல் கார்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஃபீச்சரை தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இந்த ஃபீச்சரை வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக். ஒரு ப்ரீமியம்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது சிம்பிள் தான், இதோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸும் சிம்பிள் தான். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹேண்ட் பிரேக் போடும்போது அந்த லிவரை புல் பண்ணி வண்டியை வந்து லாக் பண்ணுவோம். பட் இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு பட்டனை வந்து புல் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பார்க்கிங் பிரேக் வந்து லாக் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும்.
இதுல இருக்க நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் அண்ட் நீங்க தேவையில்லாம இந்த லிவரை இழுக்கிறது, இறக்கிறது இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பட்டன் யூசேஜ்ல உங்களுக்கு ஈஸி டு ஹேண்டில்ன்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து கொடுக்குது. ஸோ இதுல இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அப்ளை பண்ணும்போது அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு, அது லாக் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் எடுக்குது. அண்ட் அதே மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் எடுக்குது. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை இல்ல. பட் ஸ்டில் நீங்க வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். இப்போ லிவர்ன்ற போது நீங்க டக்குன்னு இப்படி இழுப்பீங்க அண்ட் டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவீங்க. பட் இது ஒரு உங்களுக்கு ஈஸி டு ஹேண்டில்ன்றனால ஒரு மோட்டார் உள்ள அது அந்த வேலையை பண்றதுனால உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் வந்து எடுக்குது. அதுதான் நான் ஒரு சின்ன பிரச்சனையா பார்க்குறேன். ஸோ நெறைய பேருக்கு இந்த வீடியோ மூலியமா இந்த டாப் ஃபீச்சர்ஸ், இந்த லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதாவது ஃபீச்சர் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அத எக்ஸ்பிளைனும் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் கத்துக்கிறேன் அத. அண்ட் மறக்காம இந்த மாரி ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோமொபைல் ரிவ்யூ கன்டென்ட்க்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. தேங்க் யூ.